ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மெத்தட் இருக்குது. 4 மெத்தடையுமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 84 14 12 81 18 9 88 11 கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல என்னவன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட்ங்க 84 இருக்குது, இங்க 12 இருக்குது, இங்க 14 இருக்கு. இந்த கொஸ்டின்ல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்க 84 வகுத்தல் இந்த 12, 84 12 வகுத்தமா 7 into 2 = 14. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நம்பரை 84 12ஆல வகுத்துருக்காங்க. 12ஆல வகுத்து வரக்கூடிய எண்ணை 2ஆல பெருக்கிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க 81 இருக்குது, 9 இருக்குது, 18 இருக்குது. 81 வகுத்தல் 9. ஸோ 81 9ஆல வகுத்துமா 9. 9 into 2 = 18. அந்த 18 தான் இந்த இடத்துல போட்டுருக்காங்க. இந்த சேம் டெக்னிக்கை நம்ம இங்க அப்ளை பண்ணா இங்க என்ன இருக்கு, 88 வகுத்தல் 11. 88 வகுத்தல் 11. 88 11 கேன்சல் பண்ணா 8. ஸோ பெருக்கிட்டு என்ன பண்ணணும், 2ஆல பெருக்கணும். அப்போ 8 into 2 16. இந்த இடத்துல என்ன வரும், 16. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை காண்க. 6 25 17 8 38 18 கொஸ்டின் மார்க் 89 16. இந்த இடத்துல என்ன வரும் கேக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.